எடுத்து வாசிப்போம். போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. ஆமென். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இனி காலம் என்ன செய்யாது? செல்லாது. ஆண்டவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கன. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுடைய வருகைக்கான அடையாளங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீங்க, பஞ்சங்களை அனுசுவீங்க கேள்விப்படுவீங்க, கொள்ளை நோய்களை கேள்விப்படுவீங்க, சமுத்திரத்தில் பெரிய முழக்கம் உண்டாயிருக்கும், தேசத்துக்கு விரோதமாக தேசம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் என்ன செய்யும்? எழும்பும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் முழு இருக்க சகல ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடத்திலையும் பரவிக்கிட்டு இருக்கு, எல்லா இடத்திலையும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன செய்யுது? இன்டர்நெட் மூலமாக, டிவி மூலமாக, பல யூடியூப் சேனல் மூலமாக, சபைகள் மூலமாய், கூட்டங்களின் மூலமாய், வீட்டு கூட்டங்கள் மூலமாக, எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் தீவிரமாக ஆண்டவர் செயல்படுத்த வைக்கிறாரு. ஆமென் சொல்லுவோமா? இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. 9 மாசமா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை மாசமா? 9 மாசமா என்ன செய்யுது? யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆயத்தமாகுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இனி காலம் செல்லாது, கிருபையின் காலம் முடிய போகுது, கடைசி காலத்தில் வந்துட்டோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய கடைசி விளிம்பில் வந்துட்டோம், கடைசி மணி நேரத்தில் வந்துட்டோம், கடைசி துளி நேரத்தில் வந்துட்டோம். ஆண்டவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் சபை ஆயத்தமாக வேண்டும், சபை ஆயத்தப்படுத்த வேண்டும், சபை பிறரை ஆயத்தமாக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? இனி காலம் செல்லாது. செல்லாதுன்னா என்ன அர்த்தம்? இது கிருபையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கிருபையின் நாட்கள். இந்த நாட்களில் யாருனாலும் ரட்சிக்கப்படலாம், ஞானஸ்நானம் இருக்கலாம், இயேசுவின் பிள்ளையா மாறலாம், பரலோகத்துக்கு வரலாம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறலாம், தேவ ராஜ்யத்தை என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கலாம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு திறந்த வாசலை கர்த்தர் வச்சிருக்காரு. சுவிசேஷ வாசல் திறந்து கிடக்கு. யாருனாலும் இன்னைக்கு வந்து இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என்னை உங்க ரத்தத்தினால கழுவுங்க, என்னை உங்க பிள்ளையா மாத்துங்கன்னு சொன்னா போதும், ரட்சிக்கப்பட்டுலாம், ஞானஸ்நானம் எடுத்துடலாம், உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடலாம், நீங்க கட்டாயம் பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா சொல்லுமா? இது லெகுவான காலம். இது என்ன காலமா? லெகுவான காலம். இந்த காலத்தை வந்து கிருபையின் காலம் சொல்றாங்க. என்ன காலமா? கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படலாம், எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு ஐயா என்னை பார்த்தாரு. என்ன இயேசு வர்றாருன்னு சொல்கிறீங்க, அவர் இன்னும் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு அப்படின்னா. நான் சொன்னேன், இயேசு வந்தால் நரகத்துக்கு போயிடுவேன், சீக்கிரம் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்ய, ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வா. அதுக்காக உனக்காக தான் இயேசுனார் என்ன செய்யாமல் இருக்காரு, இன்னும் வராமல் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டாருன்னா உன் கதை என்ன செஞ்சிடும், காலி ஆயிரும், சீக்கிரம் என்ன செய்ய, சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த கிருபையின் காலம் முடிய போகுது. கிருபையின் காலம் முடியறவுடைய கடைசி நேரத்தில் இருக்கும். இப்போதான் ரட்சிக்கப்பட முடியும், இப்போதான் ஆண்டவருக்குள்ள வர முடியும், இப்போதான் பரலோகத்தின் பிள்ளையா மாற முடியும், எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரட்சிப்புக்கு வேலை கிடையாது, அதுக்கப்புறம் மனம் திரும்புறதுக்கு டைம் கிடையாது, அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பிள்ளையா மாற முடியாது, அதுக்கப்புறம் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இது கிருபையின் காலம். ஆண்டவர் சொல்றாரு, காலத்தின் கடைசியில் வந்துட்டீங்க, இனி காலம் செல்லாது, நீங்கள் ஆயத்தமாகுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்ப கிருபையின் காலம் முடியும்? இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை என்னைக்கு வருதோ, அவருடைய வருகை வந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிருக்காரு, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆயத்தம் பண்ணிட்டு நான் இருக்கிற அதே இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு.
அவர் வரும்பொழுது எப்படி வருவாராம்? கிழக்கிலிருந்து மேற்குக்கு மின்னல் செய்து பிரகாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? பிரகாசமா வருவார். பைபிளில் போட்டிருக்க ஆயிரமான தூதர்களோடு கூட வானத்தில் எக்காலங்கள் முழங்க இயேசு வானத்தில் என்ன செய்வாராம்? வெளிப்படுவார். இந்த உலகத்திற்கு எல்லாரும் இயேசுவை பார்ப்பாங்களாம். அப்ப எப்படி இருப்பாரு? சூரியனோட பெருசா இருப்பாரு. அல்லேலூயா சொல்லுமா? பரலோகம் எப்படி இருக்கும்? பரலோகம் திருவிழா மாதிரி இருக்கும். என்ன திருவிழா? பரலோகத்தில் வானத்தில் எப்படி இருக்கும்? திருவிழா மாதிரி இருக்கும். நடுவில் இயேசு நிற்பாரு. ஆயிரம் தூதர்கள் நினைச்சுவாங்க, எக்காலங்கள் எடுத்து நினைச்சுவாங்க, எக்காலத்தை முழங்குவாங்க. வீட்டுக்குள்ள இருக்குவேன், நைட்ல தூங்குறவன், பகல்ல இருக்குவேன், அத்தனை பேர் எந்திரிச்சு எங்க வந்துருவாங்க? வெளியே வந்துருவாங்க. இயேசுவை பார்ப்பார்கள். இந்த இரண்டாம் வருகை வந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. கிருபையின் காலம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன கிடையாது? ரட்சிக்கப்பட முடியாது. வாசிங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இதோ மேகங்களுடனே இயேசு வருகிறார். இயேசு எப்படி வருவாரா? மேகத்தில் வருவார். இயேசு உயிரோட எழும்பி 40 நாள் சீசர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு 500 சீசர்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது சீசர் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு எங்கே போகிறாரு? பரலோகத்துக்கு போயிட்டார். சீசர் அப்படியே மேகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அவர் மேகங்களுக்கு உள்ளே போய் பரலோகத்துக்கு போயிட்டார். உடனே 2 தேவதூதர்கள் அங்கேருந்து வர்றாங்க. கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை என்ன செய்கிறீங்க? அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இயேசுவானவர் எப்படி மேகங்களோடு கூட வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அதே போல இயேசு மறுபடியும் திரும்ப வருவார். கரங்களை தட்டி. இயேசு மறுபடியும் என்ன செய்வாரு? திரும்ப என்ன செய்வாரு? வருவார். இயேசு எப்படி வர்றான்னு நீங்க பைபிள்ல போட்டிருக்கு. இதோ மேகங்களுடனே இயேசு வருவார். இரண்டாம் வருகையில எப்படி இருக்கும்? வானத்துல சத்தம் கேட்கும், பயங்கர எக்கால சத்தம் கேட்கும். வானத்துல பெரிய வெளிச்சமா இருக்கும். கோடான கோடி தூதர்கள் எக்காலத்தை ஊதிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்கள் என்ன செய்யணும்? வெளியே ஓடணும். அப்படியே ரோட்டில் இருந்து ரோட்டில் முழங்கால் படிக்கிறங்க. அனுசரிங்க. காட்டில் இருந்தால் காட்டில் முழங்கால் போடுங்க. ஸ்கூலில் இருந்தால் ஸ்கூலில் முழங்கால் போடுங்க. மாடியில் இருந்து அனுசரிங்க. மாடியில் முழங்கால் போடுங்க. ஏசப்பா என்னை எடுத்துக்கோங்கன்னு நினைச்சிங்க சொல்லுங்க. பின்பு உயிரோடு இருக்க நாமும் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு எல்லாரும் மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்பட்டு இவ்விதமாய் நாம் அனைவரும் தேவனோடு கூட இருப்போம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த பரலோகத்துக்கு 2 கூட்டம் போக மாட்டாங்க. யார் போக மாட்டாங்க? 2 கூட்டம். ஒன்று யாருன்னா கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், இன்னொன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். சொல்லுங்க. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், இன்னொருத்தங்க யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். காலம் இனி செல்லாது. கிருபையின் காலம் என்னைக்கு முடியும்னா இயேசு வந்துட்டாருன்னா அப்பயே கிருபையின் காலம் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இயேசு வந்த பிறகு ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் ரட்சிக்கப்பட்டுறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன், உங்க பிள்ளையா மாறிறேன், என்னையும் கூட்டிட்டு போங்க, முடியாது. டைம் முடிஞ்சு. அதான் கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. இயேசு வந்துட்டார்னா அந்த நிமிஷமே கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரட்சிப்பு கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது, சபை இங்க என்ன செய்யாது? இருக்காது. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்க மாட்டாரு. சபை எங்க செஞ்சிடும்? எடுத்துக்கொள்ளப்படும். சபை பரலோகத்துக்கு போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, மனவாட்டியே மேலே ஏறி வா அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோட எந்திரிச்சு பரலோகத்துக்கு போயிடுவாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் இமைப்படுதல மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். அதுக்கப்புறம் ரட்சிப்பு கிடையாது. இயேசு வானத்தில் வந்த உடனே இந்த முழு உலகமும் பார்த்து என்ன செய்வாங்களாம்? முழு உலகம் பார்த்து என்ன செய்யுமா? புலம்புவார்களாம். யாரெல்லாம் புலம்புவாங்க? கீழே பாருங்க. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இந்த பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இயேசுவை குத்தினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, கிறிஸ்தவத்துக்கு விரோதமா எவன்லாம் எழும்பி செயல்படுறானோ
அவெல்லாம் அன்னைக்கு யாரை பார்ப்பானா? இயேசுவை பார்த்து அழுவானா. ஐயோ, இந்த இயேசுக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சுட்டேன்? தப்பு செஞ்சுட்டேனே, இயேசுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேனே, சபைக்கு விரோதமாக செஞ்சுட்டேனே, ஊழியத்துக்கு விரோதமாக செஞ்சுட்டேனே, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செஞ்சுட்டேனே, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செஞ்சுட்டேன்னு சொல்லி அவன் அழுது புலம்புவானான். ஒன்று. ரெண்டாவது யாரா? பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்களாம். இவங்க யாரு? ரட்சிக்கப்படாத பூமியின் கோத்திரத்தார். இல்லையா சொல்லுவோமா? ரட்சிக்கப்பட்டீங்களா? முழுக்க ஞானசான் எடுத்துடணும். ஞானசான் எடுக்கலாம், ஞானசான் எடுத்துருங்க. மனம் திரும்பிடணும். குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இருக்கா? அறிக்கை செய்யுங்க. ரத்தத்தினால கழுவுங்க. பாவத்தை விட்டுருங்க. பரிசுத்தமாயிருங்க. அவர் பக்கம் என்ன செஞ்சிருங்க? வந்துருங்க. ஒப்புரவாயிருங்க. சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு உங்களை என்ன செஞ்சிருங்க? ஆயத்தமாயிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. பரலோகத்துக்கு போயிருவீங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த பூமியின் கோத்திரத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கல, புலம்புவாங்களாம். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க உயிரோட எந்திரிச்சு எங்கே போவாங்க? மகிமையின் சரீரத்தில் போவாங்க. நம்ம சரீரம் என்ன செய்யும்? பொத்துன்னு கீழே விழுந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த சரீரம் எங்கே போகாது? பரலோகத்துக்கு போகாது. நமக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். மகிமையின் சரீரத்தில் நாமளும் பறந்து எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போயிட்டு இருப்போம். அந்த பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்ப்பாங்க. கிறிஸ்தவங்க கூட எங்கே போயிட்டு இருக்காங்க? மேலே போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்து என்ன செய்வாங்க? அழுது புலம்புவாங்க. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசுவே உன்னை ஏற்றுக்கிறேன், உன்னை என்ன செஞ்சுக்கிறேன்? ஏற்றுக்கிறேன். இயேசுவே நான் ஞானஸ்தானம் எடுத்துடுறேன். இயேசுவே நான் ரட்சிக்கப்பட்டுறேன். இயேசுவே என்னையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போங்க, என்னைய விட்டுறாதீங்க. காலம் இனி செல்லாது, கிருபையின் காலம் முடிந்து விட்டது. நாட் அலௌடு. அல்லேலூயா சொல்லுமா? இந்த நாட்கள் கிருபையின் காலம், அற்புதமான நாட்கள். ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்பட்டு. மனம் திரும்பலையா? மனம் திரும்பிரு. ஞானஸ்தானம் எடுக்கலையா? ஞானஸ்தானம் எடுத்துரு. அபிஷேகம் வரலையா? ஜெபம் பண்ணி அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்குள்ள சரியா வாழ்றியா? ஏதாவது குற்றம் குறை இருக்கா? அறிக்கை செஞ்சிரு. தூய்மை ஆயிரு. ஆயத்தம் ஆயிரு. பிறரை ஆயத்தப்படுத்தி சரியாகி ஆண்டவர் ராஜ்யம் போறதுக்கு என்ன செஞ்சிரு? ரெடி ஆயிரு. அல்லேலூயா சொல்லுமா? இந்த காலத்தை மிஸ் பண்ணிட்டு கடைசியில இயேசு வந்த பிறகு நான் போய்க்கிறேன் அப்படின்னா போக முடியாது. இயேசு வந்த பிறகு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. கைவிடப்பட்டவர்களாய் போய்விடுவோம். அப்போ ஒன்று, இந்த உலகத்தார் எல்லாரும் என்ன செய்வாங்க? அன்னைக்கு புலம்புவாங்க. எல்லாரும் ஓடி வருவாங்க. எங்கே ஓடிவாங்க? சர்ச்சை தேடி வருவாங்க. பாஸ்டர்கிட்ட போய் என்ன செஞ்சிருவோம்? ஞானஸ்தானத்தை வாங்கி என்ன செஞ்சிருவோம்? கிறிஸ்டினா மாதிரி எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும். எந்த சர்ச்சும் திறந்து கிடக்காது. எல்லா சர்ச்சும் பூட்டி கிடக்கும். எல்லாம் பூரா போயிடும். அல்லேலூயா. இங்கே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? இங்கே ஆராதனை இருக்காது. இங்கே சபை இருக்காது. இங்கே பாஸ்டர் இருக்க மாட்டாங்க. இங்கே எந்த ஊழியமும் இருக்காது. அதோட முடிஞ்சு. சபை ஊழியம்லாம் எங்கே போயிடுச்சு? பரலோகத்துக்கு போயிடுச்சு. உலகம் முழுவதற்கு அத்தனை கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே சபையாக பரலோக சபையாய் மாறிவிடும். சபை பரலோகத்துக்கு போயிடும். அல்லேலூயா சொல்லுமா? இங்கே வெறும் பில்டிங் தான் கிடக்கும். இங்கே என்னதான் கிடக்கும்? மைக்கு, கேமரா எல்லாம் அப்படி அப்படியே கிடக்க வேண்டியதான். முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாம் எங்கே போயிடுவோம்? அங்கே போயிடுவோம். இந்த மக்கள் ஓடி வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்பாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாது. வசனம் சொல்லுறது, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். ஆமேன் சொல்லுமா? ரெண்டாவது கூட்டம் யாருன்னா, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். யாரா? கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கலை, பரலோகம் போக முடியாது. சாரி, நான் சொல்லலை. பைபிளில் போட்டிருக்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ என்ன செய்ய முடியாது? காண மாட்டாய் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதாது. ஞானஸ்தானம் என்ன செய்யணும்? கட்டாயம் நீ எடுத்தே ஆகணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருடைய பிள்ளையா முழுசா மாறணும். கர்த்தரை மட்டும் ஆராதிக்கணும். இங்கே ஒரு காலு, அங்கே ஒரு காலு, அங்கே ஒரு வணக்கம், இங்கே ஒரு வணக்கம், அதெல்லாம் செய்யக்கூடாது. முழுவதுமாக உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடு அவரை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஆமேன் சொல்லுமா? சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதாது. ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், பாவங்களை அறிக்கை செய்யணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும், ஆண்டோடைய கட்டளையின்படி என்ன செய்யணும்? வாழணும். இதில் ஏதாவது குறைகளை, சோதனைகளை பிசாசு அவ்வப்போது கொண்டு வந்துட்டே இருப்பான். சோதனைகளை விழுந்துட்டாலும் மறுபடியும் அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து தூய்மையாக்கி, இப்போ இயேசு வந்தாலும் உங்கள் மனசாட்சி சொல்லணும், கட்டாயம் நான் பரலோகம் போவேன், என் பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து விட்டேன், அவர் என்னை மன்னித்து விட்டார், ரத்தத்தினால் கழுவி விட்டேன், இன்றைக்கு நான் பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் பரலோகம் போவீங்க. அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்துல ஆள் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஹலோ, நீங்க ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு வந்துச்சுன்னா
கட்டாயம் பரலோகம் போயிடுவீங்களா? ஏதாவது குறை இருக்கா? சரியாகுங்க. ஆயத்தமாகுங்க. அநேகரை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா சொல்லுமா. காலம் இனி செல்லாது, காலம் சமீபமாயிற்று. இயேசுவின் வருகைக்கான எல்லா அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு எப்பனாலும் வரலாம். அவர் வரும்பொழுது அவருடைய வருகையிலே காணப்படுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை போய் சுதந்தரிப்பதற்கு, பரலோகத்தை போய் சுதந்தரிப்பதற்கு தேவனுடைய பிள்ளையே நீ ஆயத்தமாக பிறரை ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா சொல்லுமா. அப்ப ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குமா? பைபிள் என்ன சொல்லுது? எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இயேசுவோடைய வருகை எப்படி இருக்க போதான்? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாட்ட ஆண்டவர் சொன்னார், எப்பா ஒரு பேழையை கட்டு, இந்த உலகத்தை நான் என்ன செய்ய போறேன், தண்ணீரால் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நோவா பேழையை கட்டும் பொழுது அன்றைக்கு இருந்த உலகம் ஒரு முறை கூட மழையை கண்ணார அவங்க பார்க்கல. பைபிளில் போட்டிருக்கு, காலையில் டெய்லி பனி என்ன செய்யும், பூமியில் இறங்கும். அந்த பனி என்ன செய்யுமா, செடி கொடி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், நனைச்சிரும். அவ்வளோதான். எல்லாம் வெள்ளாமல் இருக்கும், விவசாயம் இருக்கும், ஆறுகள் இருக்கும், நீடு ஓடைகள் இருக்கும், கிணறுகள் என்ன செய்யும் இருக்கும். மழைங்கிற ஒரு தண்ணியை தவிர எல்லா தண்ணியும் அவங்களுக்கு கிடச்சிச்சு. மழைங்கிற ஒன்றை அவங்க பார்த்ததே இல்லை. நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே நோவா கொப்பேர் மரத்தை எடுத்து என்ன செய்கிறான், ஒரு பேழையை கட்டுறான். பேழையை கட்டின உடனே எல்லாரும் வந்து கேட்குறாங்க, நோவா என்ன செய்கிற நீ? அவன் சொல்கிறான், இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்க போகிறாரு, அதனால என்னைய பேழையை கட்ட சொல்லியிருக்காரு. இந்த பேழைக்குள்ள நீ என்ன செஞ்சிட, வந்துரு. இந்த பேழைக்குள்ள வந்துட்டேனா நீ அழிஞ்சு போக மாட்ட, நீ என்ன செஞ்சிடலாம், காப்பாற்றப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் சபைங்கிறது ஒரு பேழை. அல்லேலூயா சொல்லுமா. சபைங்கிற இந்த பேழைக்குள்ள யாரெல்லாம் வந்துடுறாங்களோ அவர்களெல்லாம் நிச்சயம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஆமேன்னு சொல்லுமா. அதுக்கு உரமா எத்தனை குறைகளை சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். மறுபடியும் சரி பண்ணி உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்துருவாரு, நரகத்துக்கு போக விட மாட்டார். கட்டாயம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாரு. பேழைக்குள் இருங்கள், பரலோகம் நிச்சயம். அல்லேலூயா சொல்லுமா. அவன் சொன்னா மழை பெய்ய போகுது. அப்படின்னா என்னது? அப்படின்னா மழைன்னா என்னன்னா, வானத்திலிருந்து தண்ணி விழுகும். அந்த தண்ணி விழுந்து இந்த உலகத்தை என்ன செய்ய போகுது, நிரப்ப போகுது. இந்த உலகத்தை அழிக்க போகுது. ஆண்டவர் அழிக்க போறாரு. அதனால பேழைக்குள்ள வந்துருங்க. 120 வருஷம் பிரசங்கம் பண்றான் நோவா. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணானா? எத்தனை வருஷம்? 120 வருஷம் பிரசங்கம். ஒரே பிரசங்கம் தாங்க. வாரம் வேற பிரசங்கம்லாம் கிடையாது. ஒரே பிரசங்கம் தான் 120 வருஷம். மழை பெய்ய போது பேழைக்குள்ள வந்துரு, உள்ள வந்தா காப்பாத்திடலாம். இல்லையா சொல்லுமா. வாரம் என்னதான் பிரசங்கம்? மழை வரப்போது பேழைக்குள்ள என்ன செஞ்சிரு, வந்துரு, பேழைக்குள்ள வந்தா காப்பாத்திடலாம், இல்லைன்னு என்ன செஞ்சிருவேன், செத்து போயிடுவேன். எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்களா? 8 பேர் தான் ரசிக்கப்பட்டிருக்காங்க. நோவாவோட மனைவி, 3 பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க, 3 மருமகள்மார், அவ்வளோதான். 8 பேர் தான் பேழைக்குள்ள வந்தாங்க. நம்ம பைபிள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், இயேசுவின் வருகைக்கான அடையாளம், யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இது இயேசுவின் வருகைக்கான அடையாளம். அல்லேலூயா சொல்லுமா. கொள்ளை நோய் உண்டாகும், கொரோனா உண்டாகும், அதை பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இது இயேசுவின் வருகைக்கான அடையாளம். சமுத்திரத்தில் பெரிய முழக்கம் உண்டாயிருக்கும், சுனாமி உண்டாகுது, அதை பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இது இயேசுவின் வருகைக்கான அடையாளம். ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் எழும்பி யுத்தம் பண்ணும். இவைகள்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இதெல்லாம் இயேசுடைய வருகைக்கு அடையாளம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வந்துடும். அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி போய்கிட்டு இருக்கு சொல்லுங்க? காட்டு தீ மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்டர்நெட் வந்த பிறகு உட்காந்த இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிருது, செய்தியாக போயிடும், பாட்டாக போயிடும்.
இதெல்லாம் நடக்கும் பொழுது அலர்ட் ஆகணும். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்கள்லையும் நடக்கும். முதல் நாள் மழை பெஞ்சப்ப என்ன செஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, என்னடா ஏதோ தண்ணியெல்லாம் விழுகுது, புதுசாக இருக்குது, இந்த நோவா சொன்ன மாதிரியே ஏதோ ஒன்று நடக்குது போல். ஆமாம், கொஞ்சமாக தானே தண்ணி விழுகுது, இந்த தண்ணி விழுந்து இது நிரம்பி இது பூமியை மூடி, அவன் சும்மா சொல்லுவான், சும்மா ஒரு நாளைக்கு பேயின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. பைபிளில் போட்டிருக்கு 40 நாள் இரவும் பகலும் இடைவிடாமல் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். பூமியின் ஊற்று கண்களை பூரா கர்த்தர் திறந்தாராம். மேலே இருந்து தண்ணி, கீழே இருந்து தண்ணி எழுப்பி வந்துக்கிட்டே இருக்கு. மிளகா அளவு தண்ணி வந்தானே விளையாடுறாங்க. இவ்வளோ தான் தண்ணி வந்திருக்கா, இது எங்கே உலகத்தை அழிக்க போகுது, அதெல்லாம் அழிக்காது, சும்மா. இஸ்ரேலில் யுத்தம் நடந்துட்டு இருக்கு 9 மாதம், அது சும்மா, அது எப்பயும் போல. நம்ம லெபனான் தானே, அந்த லெபனான் ஹிஸ்புல்லா அவங்க சும்மா அப்படி தப்ப குண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வருஷம் பூரா போட்டுதான். ஈரானா அவனுக்கு ஒரு வேலையே இல்லை. மிளகால தான் தண்ணி வந்திருக்கு, கொஞ்சம் இடுப்பளவுக்கு தண்ணி வந்து யோசிச்சிருப்பாங்க, ஏடா தண்ணி கொஞ்சம் இடுப்பளவுக்கு வந்திருக்கு, இருந்தாலும் உலகத்தை போய் இதை அழிக்குமா, கழுத்தளவுக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம மாடி மேலே ஏறுவோம், மரத்து மேலே ஏறுவோம், வாங்க திருப்பரம் கொண்ட மலை மேலே ஏறி போய் உட்காந்துக்குருவோம், எப்படி தண்ணி வருதுன்னு பார்ப்போம். பைபிளில் போட்டிருக்கு எல்லா மலைகளும் மூழ்கத்தக்கதாக தண்ணி வந்துருச்சு. இப்போ என்ன செஞ்சிச்சான், கப்பல் என்ன செஞ்சிருச்சு, தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. பைபிளில் போட்டிருக்கும் நோவாவையும் அவன் குடும்பத்தார் அனைவரையும் உள்ளே அனுப்பி ஆண்டவர் என்ன செஞ்சாராம், சாவியை கத்தர் பூட்டினாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சாவி யார்கிட்ட போயிடுச்சு, யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க, ஐயோ நோவா சொன்ன மாதிரி என்ன செய்யணும் போல, தண்ணி மலையை தாண்டி போய்கிட்டு இருக்கு, எட்டுக்கடா நோவா பேழைக்கு போவோம், போய் நோவாவோட பேழையில் என்ன செஞ்சிருவோம், ஏறிடுவான்னு சொல்லி எல்லாம் நீச்சல் அடிச்சு வந்திருப்பாங்க. ரெட்டியா போ, நோவா பேழை எங்கே போயிட்டு இருக்கு, அந்த அரராத்து மலை மேலே நிற்குதான், அட்ரா நீச்சலை அடிச்சு போகிறாங்க. பூரன் சொந்தக்காரனாக தான் இருந்திருப்பான், எல்லாம் ஒரே இடத்துல வாழ்கிறாங்க. போய் நோவா கதவை தட்டிப்பாங்க, நோவா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, குளிருது, மாமா கதவை திறங்க, சித்தப்பா கதவை திறங்க, தாத்தா கதவை திறங்க, பாட்டி கதவை திறங்க. என்ன முடிஞ்சிருச்சு, கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு, இனி காலம் செல்லாது, இனி பேழையை திறக்க முடியாது, பேழைக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது, இனி எதுவுமே என்ன செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. இங்கே வசனம் சொல்லுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சோ அப்படியே இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலும் நடக்கும். இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுறது அநேகருக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியும். ஆமாம், ஏசு இன்னைக்கு தான் வரப்போறா இருக்கும், விடிஞ்சா வந்துட போறாங்க. வந்துட்டாருனா பேசிக்கிட்டு இருக்கும்போது எக்காலம் தொடுத்திருச்சுன்னா இன்னும் நீ ரட்சிக்கப்படலையே, மனம் திரும்பலையே, ஞானஸ்தானம் எடுக்கலையே, இன்னும் ஆண்டவருக்குள்ள சரியாகலை, இன்னும் குறைகள் இருக்க, என்ன செய்ய போற? இவ்வளவு நாள் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை தேடி ஒரு நாள் எங்க போயிடக்கூடாது, நம்ம நரகத்தை போயிடக்கூடாது. பிசாசோட நோக்கம் அப்படித்தான். முடிந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படிக்கு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திருறானா. அவன் டார்கெட்டை யார் தெரியுமா, நீங்கள் நான் தாங்க. நம்மளை எப்படியாவது எங்கே கொண்டு போனோம், அதுதான் அவன் டார்கெட்டு. ஏன்னா உலகம் அவனுக்கு தெரியும், அது குப்பை அப்படியே அள்ளி நரகத்துக்கு ஏசனார் போட்டுருவார். இவங்க எவனும் எங்கே போயிடக்கூடாது, நம்ம போகாத இடத்துக்கு இவங்க போயிடக்கூடாது, நம்ம போகிற இடத்துக்கு இவங்க இழுக்கணும். அதான் பிசாசோட மிகப்பெரிய தந்திரமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆயத்தமாக, ஆயத்தப்படுத்து. போன புதன்கிழமை ஜெபம் சர்ச்சில் நடந்துச்சு. அதில் மேரியம்மா வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறாராம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, என்ன பாஸ்டர் அர்த்தம்ன்றாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, வருகைக்கு அடையாளத்தை உங்களுக்கு காமிக்கிறாரு. உடனே சொன்னாங்க, ஏசு சீக்கிரம் வர்றாரு, ஒரு கைப்பிரதி எழுதுங்க பாஸ்டர். அந்த கைப்பிரதி எழுதி அதுக்கு என்ன பிரிண்டிங் சார்ஜ் வருதோ அந்த காசை நான் தர்றேன், அது எல்லாருக்கும் போய் கொடுப்போம் பாஸ்டர். எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கேன், கதவு மட்டும் ஆடுது, டட் 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 டட்னு ஆடுது. என்னடா கதவு ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எந்திரிச்சு போய் பார்த்தா கதவு கீழே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. என்ன தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு? அவனு மேலே ஏறி அந்த கண்ணாடி வழி பார்த்தா தண்ணி நம்பி அது ஃபுல்லாக மேலே வரைக்கும் போயிடுச்சு. என்ன ஆண்டவரே, காலம் இனி செல்லாது அப்படிங்கிற வார்த்தை என் காதில் கனவுல கேட்குது. எந்திரிச்சு உட்காந்து அந்த வசனத்தை எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நான் சொல்லுவேன்,
ஆண்டவருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்துடாத, உனக்காகவே வாழ்ந்துடாத, குடும்பத்துக்காகவே வாழ்ந்துடாத, இப்படியே ஓடிட்டு இருக்கலாம் நினைக்காத. கர்த்தரை பாரு, தேவனை பாரு, தேவ ராஜ்யத்தை பாரு. அவர் ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உனக்குள்ள என்னென்ன குறைகள் நிறைகள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சரி செய், எல்லாத்தையும் செட்டில் பண்ணு. இன்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் நான் பரலோகம் போகிறதுக்கு ரெடி, கட்டாயம் நான் பரலோகம் போகுங்கிற நிச்சயத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள். என்ன குறைகள் இருந்தாலும் அறிக்கை செஞ்சு நீ ரெடி ஆகு. அல்லேலூயா சொல்லுமா? நீ ரெடி ஆயிட்டு அநேகரை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்தணுமா? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே வரவேற்பு எப்படி இருக்கும்? எடுத்து வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ரிவார்ட்ஸ், பலன்னா ரிவார்டு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சீக்கிரமா வரப்போறேன், நான் வரும்பொழுது நீ அங்கே பரலோகத்துக்கு வருவேல, நீ வரும்பொழுது உன்னுடைய கிரியைகளுக்கு, உன்னுடைய வேலைகளுக்கு, நீ செஞ்ச ஊழியத்துக்கு தக்கதாக உனக்கு பலனை, ரிவார்டை நான் கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஸ்தேவான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான், பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான். ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனை கல்லை வச்சு எரிஞ்சு கொன்னாங்க. ஆனால் இயேசு என்ன செஞ்சாரா? எழுந்து நின்று அவனை வரவேற்க ரெடி ஆயிட்டார். ஸ்தேவான் சொல்கிறான், இதோ வானம் திறந்திருக்கிறதையும் மேகத்து நடுவே மனுஷகுமாரனாக இயேசு நிற்கிறதை நான் பார்க்குறேன், என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னா. அவன் போனால் ஆண்டவர் எழுந்துச்சு நின்று காட்டி அணைச்சி வாடான்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட நம்மளை எப்படி வரவேற்பு நமக்கு பரலோகத்தில் இருக்கும்? ஆண்டவருக்காக என்ன செய்தாயோ, எதை செய்தாயோ, தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுக்காய் நீ எதையெல்லாம் செய்தாயோ அதற்கு மாத்திரம் தேவன் உனக்கு நிச்சயம் பலன் கொடுப்பார். இல்லையா சொல்லுமா? உலகத்தில் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிற இடத்துல என்ன கொடுப்பாங்க? சம்பளம் கொடுப்பான். முடிஞ்சு போச்சு. நான் வேலைக்கு போனேன், பரலோகத்தில் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. நான் வீட்டில் 3 வேளை சமைச்சேன், எனக்கு பரலோகத்தில் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. நான் வீட்டு வேலை பார்த்தேன், அந்த வேலை பார்த்தேன், இந்த ஊரில் அம்புட்டு வேலை என்ன செஞ்சேன், எனக்கு பரலோகத்தில் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. பரலோகத்தில் எதுக்கு ஆண்டவர் பலன் தர்றாராம்? அவருடைய ராஜ்யத்தின் வேலையை நீ எதை செஞ்சையோ அதுக்கு உனக்கு பலனை கொடுப்பேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபைகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு, தாளந்துகளை கொடுத்துருக்காரு. நமக்கு கொடுத்த கிருபைகளை, தாளந்துகளை, வாய்ப்புகளை தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்தணும்னா அதற்கான பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எடுத்து வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்துல 5 தாளந்தும், ஒருவனிடத்துல 2 தாளந்தும், 1 தாளந்துமாக கொடுத்து, இங்க பாருங்க, ஆண்டவர் வர்றாரு. ஒருத்தன்ட்ட 5 தாளந்து கொடுக்குறாரு, இன்னொருத்தன்ட்ட 2 தாளந்து கொடுக்குறாரு, இன்னொருத்தன்ட்ட 1 தாளந்து கொடுக்குறாரு. இந்த 5 தாளந்த ஆண்டவர்கிட்ட வாங்கினவன் ஒரு 5 சம்பாரிச்சு 10 வச்சிருக்கான். எவ்வளோ வச்சிருக்கான்? 10 வச்சிருக்கான். 2 தாளந்து வாங்கினவன் இன்னொரு 2 சம்பாரிச்சு 4 வச்சிருக்கான். இந்த 1 தாளந்து வாங்கினான் பார்த்தீங்களா? ஆமாம், இந்த ஒத்த தாளந்தை வச்சு என்ன பண்ணுறது? பேசாமல் மண்ணை தோண்டி என்ன செய்வான்? புதைச்சி வைப்போம். ஏசுனார் வந்தார்னா இந்த 50 எடுத்து கொடுத்துருவான் அப்படின்னு தோண்டி புதைச்சி வச்சுட்டான். இப்போ யார் வந்தாச்சு? ஆண்டவர் வந்துட்டார். எஜமான் வந்து கூப்பிடாரு, எப்போ அங்கே வாங்க 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 வாங்க, உங்கள் எல்லாருக்கும் தாளந்துகளை, திறமைகளை, இந்த உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தேன், நற்செய்தி அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தேன், உனக்கு பலனை கொடுத்தேன். அந்த பலனெல்லாம் வச்சு எனக்காக, என்னுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க, வாங்க 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 கணக்கு கொடுங்க. 5 தாளந்து வாங்கினேன் வர்றான். ஆண்டவரே 5 தாளந்து கொடுத்தீங்க, 5 10 ஆகிட்டேன். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவரே 5 பேர் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோம், இப்போ எங்கள் மூலமாக இன்னொரு 5 பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க, 10 பேராக நாங்கள் பரலோகத்துக்கு வர்றோம். ஆண்டவரே சாகிற வரைக்கும் நானே சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள பார்க்கலான்னு. ஹலோ ஹலோ 5 தாளந்து வாங்கினவன் இன்னொரு 5 தாளந்து சம்பாரிச்சுன்னு சொன்னான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, அதனால் உன்னை அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக நான் வைப்பேன்,
என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி, நீ பரலோகத்துக்குள்ள போன்னு சொல்லி அவனை சந்தோஷமா கைதட்டி அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுமா. 2 வாங்கினவர் இருந்தானே, அவன் இன்னும் 2 சம்பாரிச்சுன்னு சொன்னான். அவனை பார்த்து சொன்னான், 2 தாளந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்துல ஒப்புவித்தரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்துகளை சம்பாதித்தேன் என்றான். அவனையும் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்த உன்னையும் அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பேன். என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி, சந்தோஷமா பரலோகத்துக்குள்ள போ. 1 தாளந்து வாங்கினவன் வந்தான். யார் வர்றா? அவன் என்ன சொல்றா பாருங்க, சேட்டையை பாருங்க. அவன் சொல்றான், 1 தாளந்து வாங்கின வந்து, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிற ஆளு, சும்மா 1 தாளந்தை கொடுத்து நீ வேட்டுக்கு போயிடுவாரு, என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? 12 சீசர்கிட்ட என்ன சொல்றாரு, வேலை கொடுத்தாரு, உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சகல சாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எவ்வளோ காசு கொடுத்துட்டு போனாரு? ஏதாவது டாலர் கொடுத்தாரா? அட பாவி மனுஷா, இனியா உலகம் முழுக்க ஊழியம் செய்ய சொல்கிற, 1 ரூபா கூட கொடுக்காம போயிட்டியே, இனியா நீ வேட்டுக்கு போயிட்டே எங்கேயா போகிறது? நாங்கள் ஏதாவது ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாரா, இல்லை ஒரு குதிரை வாங்கி கொடுத்தாரா, அல்லது ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்கி, எதுவுமே கொடுக்கல. ஒன்றே ஒன்று சொன்னார், உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருப்பேன், போ உலகம் முழுவதும் போ, புறப்பட்டு போ, சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னார். அன்றைக்கு இருந்த சீசர்கள் உலகம் முழுதும் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. இந்த 1 தாளந்து வாங்கின வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று உங்களை பற்றி நான் என்ன செய்வேன், அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உங்கள் தாளந்த நிலத்தில் புதைச்சி வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக்கொள்ளும் என்று கொடுத்தான். எத்தனை பேர் பரலோகத்துக்கு வர ஆசையாக இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுமா. கைவிசமா கைவிசமா கடைக்கு போகலாம், கைவிசி எங்கே நடக்காது? பரலோகத்தில் நடக்காது. அல்லேலூயா. நீ 1000 பேரை இயேசுக்கு சொந்தமாக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. நான் சின்ன ஆளு பாஸ்டர், சின்னவன் 1000. அல்லேலூயா. நான் சிறிய ஆளு பாஸ்டர், சிறியவன் பலத்த ஜாதி. உன் மூலமா குறைஞ்சது 1000 பேருக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். உன் மூலமா 1000 பேர் ரட்சிக்கப்படணும். உன் மூலமா 1000 பேர் பரலோகத்துக்கு வரணும். அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும் பொழுது உனக்கு பலன் கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. முழு உலகத்தையே கேட்போம், அது கொடுங்க ஆண்டவரே, இது கொடுங்க ஆண்டவரே, அதை செஞ்சுங்க ஆண்டவரே, ஐயோ மறந்துட்டேன் பொருங்க போயிடாதீங்க, அந்த கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அவர் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறாரு, என்னை பற்றி அறியாத மனிதனிடத்தில் போய் இயேசுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஆத்மா நித்திய நரகத்துக்கு போய்விடாமல் நித்திய பரலோகத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லி, அவர்களை சபைக்கு கூட்டிட்டு வந்து அவர்கள் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் ஞானஸ்நானம் எடுக்கவும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு எனக்காக நீ ஊழியம் செஞ்சால் அது ஒன்று தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஹலோ சொல்லுங்கள், பரலோகத்துக்கு வரும்போது சும்மா வந்துடாதீங்க. சொல்லுங்கள், சும்மா வந்துடாதீங்க. சொல்லுங்கள், ஒரு 1000 பேரை ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ணி 1000 ஆத்மாவோட பரலோகம் வந்து சேருங்க. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில கொடுத்த தாளந்தை பயன்படுத்து. ஆண்டவருக்காக நீங்க எதை செய்றீங்களோ அது மட்டும்தான் எங்க வரப்போகுது? சொல்லுங்க, எங்க வரப்போகுது? வேற எதுவுமே எங்க வராது. நான் சமைச்சேன், நான் வீடு கட்டினேன், நான் காரு வாங்கினேன், வேலைக்கு போனேன், நகையை வாங்கினேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதெல்லாம் பரலோகத்தின் பார்வையில் குப்பை, தூசி, வேஸ்ட்டு. பவுல் சொல்கிறான், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்றான். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முன்பாக எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்குறேன்? குப்பையாக பார்க்குறேன்றான். இதெல்லாம் என்னையா போயா அப்படின்றான். என்னுடைய மேன்மையானது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பரலோகத்திலேருந்து வர நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை உன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்துங்க. என் மூலமாக யாராவது ரட்சிக்கப்படுவாங்களா? சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் வேலை செஞ்சு பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். எப்படியாவது சுவிசேஷம் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நான் சொல்லி யாரு கேட்பா? வந்து 1 தாளந்து மாதிரி தான் நீ. நான் சொல்லி யாரு கேட்பா?
நான் கூப்பிட்டா யாருமே வரல, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. எங்கள் தெருவா பாஸ்டர்? அது மோசமான தெரு பாஸ்டர், அங்கே இருந்தெல்லாம் எவனுமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க பாஸ்டர். ஒரே ஒரு வாழ்வு, இயேசுக்காக எதையாவது செய்யணும். இல்லையா சொல்லுமா? ஒரு எழுப்புதல் நம்ம காலத்தில் வந்தே ஆகணும். நம்ம ஒவ்வொருத்தர் மூலமா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டே ஆகணும். ஞானஸ்நானம் எடுத்தே ஆகணும். சபைக்கு வந்து ஆக வேண்டும். நாம் பரலோகத்துக்கு போகும்பொழுது தனியாக அல்ல, திரள் திரள் கூட்டத்தை இயேசுவுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? பவுல் சொல்றான், என்னால இயன்ற மட்டும் கிரேக்கருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் அஞ்ஞானிகளுக்கும் நான் சுவிசேஷத்தை என்ன செய்யறேன்? அறிவிக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல விழுந்த கடமை, அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சீசர்கள் சுவிசேஷம் அறிவிச்சோன்னா பிடிச்சி கொண்டு கட்டி வச்சு அடிக்கிறாங்க. இனிமே இயேசுவை பற்றி எங்கேயாவது சொன்ன கொன்றும். அப்போ அவங்க சொல்றாங்க, மனுஷனுக்கு கீழ்ப்படியவா, தேவனுக்கு கீழ்ப்படியவா? மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது தேவனுக்கு முன்பாக சரியா இருக்குமோ? நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம். நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா சொல்லுமா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஒரு வாழ்வு இதை ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்தி வைங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. முதல்ல நீங்க ஆயத்தமாகுங்க, அப்புறம் என்ன செய்யுங்க? பிறர் என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்கள். யார் ஆயத்தமா இருக்காங்களோ அவங்க தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். எடுத்து வாசிங்க, மத்தேயு 25:7 வாசிங்க. 10 கன்னிகள் இருக்காங்க, 5 பேர் எப்படி இருக்காங்க? ஆயத்தம் இல்லை. எண்ணெயை வாங்கலை, திரியை வாங்கி ரெடி பண்ணலை, தீப்பெட்டி நெருப்பை வாங்கி வைக்கல. ஆமாம், இயேசு வர்றேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வரும்போது பார்த்துக்கலாம், போய் கடையில் போய் எண்ணெயை வாங்கிக்கிறோம். தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 5 பேர் இருக்காங்க, எண்ணெயை ரெடியாக வாங்கி, திரியெல்லாம் ரெடி பண்ணி, நெருப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சு, எப்போ ஆண்டவர் வந்தாலும் நான் போக ரெடி அப்படின்னு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரில் யார் பெஸ்ட்டு? ஆயத்தமாக இருந்தவங்க தாங்க பெஸ்ட்டு. அல்லேலூயா சொல்லுமா? 5 பேர் எப்படி இருக்காங்க? அசால்ட்டு. செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருவார்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன்டா டே, சட்டத்தில் ஓட்டை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த ஓட்டையை பற்றி என்கிட்ட பேச வந்திருக்கேன் நீ? நான் சொன்னேன், ஆண்டவர் திடீர்னு வந்துட்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்னே. இந்த கள்ளன் கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டான், அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். சரி, ஞானஸ்நானமா அது எடுறா, அது கடைசி நேரத்தில் எடுத்துக்கலாம் பாஸ்டர். ஏசு இன்னைக்கு வர்றாருன்னா உடனே தண்ணியில் போய் நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல, கொடுக்க மாட்டேன் சொல்ல போகிறீங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் எப்படியாவது காப்பாற்றிட மாட்டீங்க, உங்கள் காலை பிடிச்சிட்டே நான் வந்துடுவேன் பாஸ்டர்ண்ணா. நான் சொன்னேன், இந்த கையை பிடிச்சிட்டு வர முடியாது, காலை பிடிச்சிட்டு என் உடம்பு இங்கே கிடக்கும், நான் போகிறது மகிமையின் சரீரத்தெல்லாம் போகணும். அவர் வந்துட்டாருன்னா கிருபையின் காலம் என்ன செஞ்சிடும்? டப், அவ்வளோ முடிஞ்சு. கிருபையின் காலம் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சு போயிடும், ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால என்ன செஞ்சிரு? இப்போ என்ன செஞ்சிரு? ஆயத்தமாயிருப்பானே, பார்த்துக்கலாம் பாஸ்டர். என்ன செஞ்சுக்கலாம்? பார்த்துக்கலாம் பாஸ்டர். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்க? பார்த்துக்கலாம் பாஸ்டர். நம்ம ஜெபம் பண்ணிடுவோம், மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார்ல, மன்னிப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வசனம் சொல்லுது ஆயத்தமாக இருக்கணுமா. அல்லேலூயா சொல்லுமா? ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும்போது இங்கே என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இன்று இரவு உம்முடைய வருகை இருந்தால் உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்னை தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென் சொல்லுமா? இயேசு எப்போ வருவார்னு பைபிளில் போட்டிருக்கு? திருடன் வர்ற மாதிரி வருவாராம். திருடன் எப்படி உங்கள் வீட்டுக்கு வருவான்? லெட்டராக போடுவான், சாமுவேல் பிரதர் திங்கக்கிழமை நைட்டு 11 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு திருட வர்றேன் அப்படின்னு லெட்ரு, இங்கிலாந்து லெட்ரு போட்டு நீங்கள் எல்லாம் திறந்து வச்சு என்ன செய்யுங்க, பீரகெல்லாம் என்ன செஞ்சுருங்க, திறந்து ரெடியாக வச்சுருங்க, நான் வந்து 2 செகண்டில் வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு லெட்டராக போடுவான். அவன் போட மாட்டான். எப்போ வருவான்னு யாருக்கும் தெரியாது. பைபிளில் போட்டிருக்கு
இயேசுவும் அப்படி தான் வருவார். இந்த 5 ஸ்திரீகள் பாருங்கள், ரெடியாக பாருங்கள், எண்ணெயை வாங்கி வச்சு, திரியை ரெடி பண்ணி, தீவெட்டி ரெடி பண்ணி, எல்லாம் நிரம்பி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணி ஆயத்தமாக வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இயேசு வர்றாருன்னு சத்தம் கேட்க போது, மணவாளன் வர்றாருன்னு எக்கால சத்தம் கேட்ட உடனே நெருப்பை பற்ற வச்சுட்டு விளக்கை ஏந்தி நாங்கள் அவர் பின்னாடியே போய் கல்யாண வீட்டுக்குள்ளே போயிடுவோம். அடுத்த 5 பேர் என்ன செய்யலை? ஆயத்தமாகலை. சத்தம் வந்துருச்சு. திடீர்னு நடுராத்திரியில் இதோ மணவாளன் இயேசு வருகிறார். 5 பேர் டக்குன்னு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு நெருப்பு பற்ற வச்சு ரெடி ஆகிட்டாங்க போகிறதுக்கு. இந்த 5 பேர் வராங்க. ஏன் இல்லை, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு, நம்ம ஃப்ரெண்டு தானே, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு, எனக்கு எண்ணெய் இல்லை, என் தீ அணையுது. ஃப்ரெண்டாவது மரண்டாவது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஓடி போயிரு. அல்லேலூயா. நான் எங்கே போகணும்? அங்கே மணவாள் போகணும். நான் எண்ணெயில் அந்த எண்ணெய் எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போய் எண்ணெயை வாங்கிக்கோ, நாங்கள் தர முடியாதுப்பா. அவங்க ஆயத்தமாக உள்ளே போயிட்டாங்க. வாசல் திறக்கப்பட்டுருச்சு. உள்ளே போயாச்சு, கதவை பூட்டியாச்சு. அந்த 5 பேர் மறுபடியும் போய் எண்ணெயை வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு வழியாக அடித்து பிடிச்சி தத்தக்கா புத்தக்கான்னு எங்கே வர்றாங்க? பரலோகத்தின் கதவுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. மணவாளனே, எஜமானனே, எங்களுக்கு என்ன செய்யணும்? கதவை தரணும். கதவை திறந்து வெளியே வந்து பார்த்துட்டு, நீ யாருன்னே தெரியாது, போயிட்டு வாமான்னு அனுப்பிச்சி விட்டார். ஹலோ, எவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இல்லையோ, அதை அற்பமா நினைக்கிறாங்களோ, அசால்ட்டா நினைக்கிறாங்களோ, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, திடீர்னு இயேசு வருவாரு. அவர் வரும் பொழுது வருகையில கைவிடப்பட்டுறாதீங்க. ஒருவேளை கைவிடப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நரகத்தோட கொடுமை எப்படி இருக்கும் சொல்லுங்க. நரகத்தை குறித்து பேசுவோமா கொஞ்சம்? நரகம் எப்படி இருக்குமா? அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். அங்கே புழு சாகாதான், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் புழு என்ன செய்யாது? நரகத்துக்குன்னு ஸ்பெஷல் சரீரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு தான் நரகத்தில் போடுவார் ஆண்டவர். இந்த சரீரம் கிடையாது. ஒரு அம்மா சொல்லிச்சு, நரகத்தில் போட்டு ஒரு நிமிஷத்தில் எரிஞ்சு சாம்பலாம் ஆயிடுவேன் அப்படின்ச்சு. ஹாய், நல்லா இருக்கு ஐடியா. இந்த சரீரம் கிடையாது நரகத்துக்கு. பரலோகத்துக்குரிய மேனி வேற, பூமிக்குரிய மேனி வேற, நரகத்துக்குரிய மேனி வேற. நரகத்துக்கு ஸ்பெஷல் பாடி, அதில் தூக்கி உள்ள போட்டால் அப்படியே தான் இருப்ப. ஆனால் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், வலிச்சுக்கிட்டே இருக்கும், கதறிக்கிட்டே இருப்போம், வேதனை மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும், எரிஞ்சே போக மாட்டீங்க. எத்தனை நாள் சொல்லுங்க? ஒரு அம்மா ஃபோன் பண்ணிச்சு, நான் இருக்க காட்டிலும் பேசாமல் செத்து போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ச்சு. இருக்க காட்டிலும் சாம மண்ணனை ஊற்றி செத்துடலாம் பாஸ், நான் வாழவே விருப்பம் இல்லைன்னு. அப்படியாம்மா, சரி சாகுமா, நான் அவர் சொல்கிற ஐடியா கேளுமா அப்படின்னு. சொல்லுங்க பாஸ்டர்னுச்சு. அந்த ஸ்டவ்வை பற்ற வைமா அப்படின்னு. ஃபோனில் ஸ்டவ்வை பார்த்து கையை கொண்டு போய் அதில் வைமா அப்படின்னு. சுடும் அப்படின்ச்சு. என்னது சுடுமா? இப்படிக்காரி கொஞ்ச நேரம் நெருப்பு வச்சாலே சுடுன்னு நினைக்கிறிய, நரகத்தில் நித்தியமா யுகம் யுகமா கணக்கே இல்லாத வருஷத்தில் எங்கே கிடக்கணும்? நரகத்தில் கிடக்கணுமே. அப்போ என்ன பண்ணுவேன்? தற்கொலை பண்ணா பாவமா பாஸ்டர்? தற்கொலை பண்ணினா கட்டாய் நீ நரகத்தான் போவ. ஆண்டவருடைய புள்ள தற்கொலைங்கிற பேச்ச வாயில வரக்கூடாது. செத்தனா நரகத்துக்கு போவ. நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல பாஸ்டர். அப்போ அடுப்பில் கையை சுடும்ல, வாயில சொல்றீங்க. நித்தியமா நரகம். அப்போ நரகத்தை குறித்து என்ன பைபிளில் போட்டிருக்கு? அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். புழு என்ன செய்யாதான்? சாகாதான். அப்புறம் நீ என்ன செய்ய மாட்ட? சாக மாட்ட. நரகத்தை குறித்து பைபிளில் போட்டிருக்கு அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடமா. அழுதுகிட்டே இருக்கணும், எவ்வளோ அழுதாலும் தீராது. பல்ல என்ன செய்வாங்களாம்? கட்டிப்பான். ஏன்? வேதனை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. எரியுதே 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 எரியுதே. முந்தான ஒரு அம்மா ஃபோன் பண்ணிச்சு, பாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டில் ஏறி வேலை பார்த்துருக்கும்போது கரண்ட் அடித்து உடம்புல பாதி வந்துருச்சு. 2 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, பிழைக்கிறது ரொம்ப கஷ்டன்றாங்க. நான் போய் பார்க்க போனேன்.
எரியுது 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 எரியுதுன்னு சொல்கிறாரு. வாழை இலையில் வச்சுருக்காங்க, கெனட்டாஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்பேற்பட்ட நரகத்துக்கு நீங்கள் நானும் போயிடக்கூடாதுக்காக தான் வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் இந்த உலகத்துக்கு வந்து உனக்காக, உன் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை சாபத்தை சுமந்து தீர்த்து நம்முடைய அத்தனை தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டுட்டு இலவசமா ஃப்ரீயா எந்த தண்டனை இல்லாமல் மன்னிச்சு நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரே, இவர் எவ்வளவு நல்ல தெய்வம்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அன்பு உள்ள தெய்வம், எவ்வளவு இரக்கம் உள்ள தெய்வம், எவ்வளவு பாசமுள்ள தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்காரு. அந்த ஆண்டவர் சொல்றாரு, இனி காலம் செல்லாது, ஆயத்தப்படுத்து, தேவனுடைய பிள்ளையாய் மாறு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்கள் தட்டி ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே, உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வருகையிலே பங்கெடுப்பதற்கு தேவனுடைய பலன் இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. சாத்தானை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, சர்ப்பத்தின் வல்லமையை ஜெயிக்க கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி கண்ணை மூடி உண்மையா ஜெபம் பண்ணுங்க. என் மேல இறங்கட்டும் சொல்லுங்க, என் மேல இறங்கட்டும், என் மேல கர்த்தருடைய வல்லமை, என் மேல தேவனுடைய அக்கினி, என் மேல தேவனுடைய அபிஷேகம், என் மேல தேவனுடைய வல்லமை. நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்குறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குறது. தேவனுடைய ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். தேவனுடைய அபிஷேகம் உன்மேலே இப்பொழுது பலமாய் 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 கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். உன்னைத்தான் பெற்றுக்கொள் தேவனுடைய வல்லமையை, பெற்றுக்கொள் தேவனுடைய அபிஷேகத்தை. இனி காலம் செல்லாது, ஆயத்தமாக, பிறரை ஆயத்தப்படுத்து. கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம், ஒரு வருகையின் பக்கத்துல வந்துட்டோம். ஆண்டவர் எப்பனாலும் வரலாம். சொல்லுங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க, என் தவறுகளை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னைய கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கு உம்முடைய வருகை இருந்தாலும் நான் உம்மோடு வருவதற்கு என்னை உம்முடைய ரத்தம் தகுதிப்படுத்துவதாக, மன்னிப்பு உண்டாவதாக, என் பெயரை பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே நீர் எழுதினதுக்காக உமக்கு நன்றி. என்னை உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறதுக்காக, தகுதிப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே நடப்பதாக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இனி காலம் செல்லாது, ஆயத்தமாக, ஆயத்தப்படுத்து. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களிலும் நடக்கும். திடீரென்று மழை வந்தது, பூமி அழிந்தது, நோவாவின் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. திடீரென்று என்னுடைய வருகை இருக்கும், கிருபையின் காலம் முடிந்துவிடும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து என்னுடைய பிள்ளையா இருப்பவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வர முடியும், மற்றவர்கள் நரகத்துக்கு போய்விடுவார்கள் பைபிள் சொல்லுது. இந்த இடத்துல என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அழைச்சிருக்கேன், நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன், நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒருவனும் ஒரு காலமும் நரகத்துக்கு போகிறதுக்கு நான் விட மாட்டேன். உன்னை நிச்சயமாய் நான் பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. நிச்சயம் உன்னை பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். என்கிட்ட வந்துட்டேல, என் சமூகத்துக்கு வந்துட்டேல, என் ஆலயத்துக்கு வந்துட்டேல, இயேசுவேன்னு என்னை கூப்பிட்டுட்டேல. ஆண்டவர் சொல்றாரு, உன் சாபம், பாவம், உன் தரித்திரம், உன் கஷ்டம், உன் துன்பம், உன் பிரச்சனை, உன் வேதனை அத்தனை நான் மாற்றி போடுவேன். இனி உனக்கு அழுகை இல்லை, இனி துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை, இனி தீங்கை காணாதிருப்பா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பா. யாராவது ஞானஸ்தானம் இருக்காம இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எசப்பா, முழுசா உங்க பிள்ளையா மாறி
நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன். தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், பாவங்களை அறிக்கை செய்யணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், முழுசு தேவனுடைய பிள்ளையா நீ மாறணும். அப்பதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். கடவுளுடைய பைபிள் அப்படி சொல்லியிருக்கு. உன் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. அவரை மனப்பூர்வமாக தேடுறதுக்கு ஒப்புக்கொடு. வேதம் சொல்லுறது, இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம் பாவத்துக்கான தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இலவசமாய் பாவ மன்னிப்பை, சாபத்திலிருந்து விடுதலையை, வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்து நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக போறாரு. இந்த அன்பு தெய்வத்தை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தேவனுடைய இரக்கம் உனக்கு காண்பிக்கப்படும். தகப்பனே, வந்திருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இங்க இருக்க ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகாமல் அத்தனை பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தேவனுடைய இரக்கம் எங்களுக்கும், எங்கள் சபைக்கும், எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய இரக்கம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன், அவங்க வேலையை ஆசீர்வதிக்கிறேன், தொழிலை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். வீட்டில் சமாதானம் உண்டாவதாக, குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக. இவர்களுக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள், தடைகள், போராட்டங்கள், சாத்தானுடைய கிரிகள், சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டி பாதாளத்துக்கு போய் என்று சொல்லுகிறேன். இந்த குடும்பங்களை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி கர்த்தருடைய நாமத்தை